அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்த மருந்து கடை வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மருந்து கடைகள் தமிழ்நாடு முழுவதும் வச்சுருக்க மருந்து கடைக்கு தான் இந்த பதிவு. இப்போது தர்பூசணி பயிர் வைக்கிறோம், வெண்டை, கத்தரி, மிளகாய், புடலங்காய், நிறைய பயிர்கள், தோட்ட பயிர்கள். இந்த பயிருக்கெல்லாம் ஒரு நோய் ஒன்று வருது, அந்த பேனுன்ற ஒரு நோய் கண்டிப்பாக வருது. அதை வாங்கி மருந்து கடையில் வாங்கி நாங்கள் அடிக்கிறோம், அது தெளிவாக மாறுது. ஆக்சுவலாக அது சாவ மாறுது, அந்த பேன் வந்து சாவ மாறுது. அது ஏன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு மருந்து கடைக்கு போய்ட்டு கேட்குறோம், எல்லாம் நாங்கள் விவசாயெல்லாம் வந்து நாங்கள் ஏமாந்தோங்கன்றது எல்லோரும் புரிஞ்சுக்கினீங்க. அது ஒட்டுமொத்த விவசாயம் ஏமாளி தான். அது தமிழ்நாட்டு விவசாயியை பொறுத்தவரையிலும் நாங்கள் எல்லாம் ஏமாளி தான். அது தெரிஞ்ச இந்த மருந்து கடைக்கார ஒட்டுமொத்த பேரும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல மருந்து எதுவும் கொடுக்க மாட்டேறீங்க. முதல்ல செடி வைக்கும்போது நல்லா தான் இருக்குது, அது வச்சுட்டு நாங்கள் மருந்து விட்டு மருந்து அடிக்கும்போது தான் அந்த செடிக்கே நோய் வருது. அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, மருந்துலேயே நீங்கள் நோயை உருவாக்கி அந்த மருந்துக்கு மஞ்சளுக்கு ஒரு நோய் மருந்து கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் செடி வைக்க இன்னொரு மருந்து கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கருகள் வருது, அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறீங்க. அதை எல்லாமே நீங்கள் மருந்துலேயே உருவாக்குறீங்களா டவுட்டும் எங்களுக்கு வருது. உண்மையிலே வருதுங்க. ஏன்னா நல்லாகிற செடிக்கு எதாவது கொடுக்கும்போது தான் அந்த வியாதி வருது. அப்போது நீங்கள் சம்பாதிக்கணுன்றதுனால விவசாயியுடைய வயத்தில் அடிக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், விவசாய வயத்தில் அடித்தா எவனும் தொடங்க மாட்டீங்க. நீங்கள் வந்து பாதிக்கு பாதி சம்பாதிக்கிறீங்க, சம்பாரிச்சிட்டு போங்க. எங்கள் பயிரை நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு மருந்து கொடுங்க. ஒரு மனுஷ சாவடிக்க மருந்து இருக்குது, அந்த சாதா அந்த பேனை சாவடிக்க மருந்து இல்லையா? என்ன பேன் என்ன தேசிய பறவையா? இல்லை பேனை எதை சாவடி கூட சட்டம் போட்டிருக்காங்களா கவர்மெண்ட்டில்? ஏன் அந்த பேனுக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க? எத்தனை மீட்டிங் போகிறீங்க, இதை அடிங்க, அதை அடிங்க, கிரேஸாக அடிங்க, அதை அடிங்க, வெங்காயம் வெள்ளை பூண்டு அடிங்க, இதை எடுத்து வேரில் விடுங்க, இது கசப்பு தன்மையை கொடுக்கும், கசப்பு தன்மையை கொடுத்து அந்த பேனை சாப்பிட விடாத பண்ணும், உங்கள் கொடி ஓடுன்றீங்க. எல்லாத்தையும் வாங்கினது ஓடுறோம், கொடி எந்த வெங்காயத்தில் ஓடுது? இன்னும் நீங்கள் கொடுக்குற மருந்து அடிக்க தான் இன்னும் அதிகமாக பேர். நீங்கள் கொடுக்குற மருந்தை அடிக்க தான் அது பேன் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வளர்ச்சி அடைந்த மருந்து கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் விவசாய தாலியாக இருக்க மருந்து கொடுக்குறீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மருந்து கடை வச்சு நீங்கள் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கின்னு நீங்கள் கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் விவசாயி கோடியாக கடனாக ஆகிட்டு இருக்கா, இல்லை லட்சக்கணக்கில் கடங்காரன். நீங்கள் விவசாயி பூரா கடங்காரன் தானே இருக்கா? எவனாச்சும் வளர்ந்துருக்கானா விவசாயத்தில்? எவனாச்சும் வளர்ந்துருக்கானா? எதுக்கு அவங்க தாலி அறுக்குறீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு 10 ஏக்கர் போட்டிருக்கோம், அதில் பேன் இறங்கிடுச்சு. அதில் பேன் இறங்கி இன்றைக்கி நாசமாகுது. நான் போயிட்டு கேட்கும்போது மருந்துகளை கொடுக்குறீங்க, வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம். ஒரு ஏக்கர் தர்பூசணிக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? 60,000 செலவாகுது. ஒரு ஏக்கர் 60,000 70,000 செலவாகுது. இவ்வளோ ஸ்டேஜ் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் இந்த பேனுக்கிட்ட விட்டுறோமே நாங்கள் தர்பூசணியை. எங்களால் வளர வைக்க முடியலையே. 3 முறை மருந்து அடித்து பார்த்துட்டேன், பேனுக்குன்னு வாங்கி வந்து அடித்தேன், அது எதுவுமே கேட்கலையே. பேனு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது கண்டி, அது குறையிற பாடு இல்லையே, கொடி ஓட விடலையே, அப்படியே கருகி செடி வர முடிச்சு கட்டிட்டு இருக்கு. இதை ஏன் நீங்கள் யாரும் சிந்திக்க மாட்டீங்க? எதுக்கு மருந்து கிடக்கிறேன், எதுக்கு நீங்கள் எங்களுக்கு மருந்து கொடுக்குறீங்க? நல்ல மருந்தாக தான் கொடுங்க, தயவு செய்து எங்களை சாவடிக்காதீங்க. விவசாயிலாம் நொந்து போயிருக்காங்க. உண்மையிலே ஒட்டுமொத்த விவசாயம் இன்றைக்கி வந்து வெண்டை செடி நட்டாலும் சரி, அது கத்திரி செடி நட்டாலும் சரி, இல்லை இது மிளகா செடி நட்டாலும் சரி, எல்லாம் முடைக்குது இந்த வெயிலில். காட்டாக வெயில்ன்றீங்களா? வெயிலில் நீங்கள் நடாதீங்க, மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். அவன் கம்முன்னு கிடப்பான்ல. இதை அடிச்சா தெளிஞ்சிடும் நடுங்க, இதை அடிச்சா தெளிஞ்சிடும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவன் வந்து ஆர்வத்தில் பண்ணிவிட்டு இன்றைக்கி நஷ்டம் அடைகிறான். எல்லாம் நாட்டுக்கிட்டு சாவணம் பழகுது இன்றைக்கி இருக்கிற விவசாயிலாம். நீங்கள் பண்ணுற வேலைக்கு கேட்டால் எல்லோரும் வந்து விவசாயிகள் வந்து இந்த நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறீங்க. எங்கள் முதுகு எலும்பு தான் உடையுது. ஆமாம், முதுகு எலும்பு உடைக்கிறீங்களே கண்டி. நீங்கள் வந்து விவசாயம் வளர்க்குற மாதிரி யாருமே தெரில. எல்லாம் அந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து ஒட்டுமொத்த அந்த மருந்து கடை எல்லாமே A to Z தான் சொல்கிறேன் நான். அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க தயவு செய்து சொல்கிறேன். இந்த பேனுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி நல்ல மருந்தாக கொடுங்க, விவசாயம் வாழ வைங்க. அது வாழ வைக்கலைன்னா மருந்து கடையை ஒரு நாளைக்கு விவசாயிகளை இறங்கி ஒட்டுமொத்தமாக உடச்சிடுவாங்க. இது ஒரு கண்டன பதிவாக கூட போடுறோம் நாங்கள். நீங்கள் லாபம் பார்க்க விவசாய தாலியாக இருக்காதீங்க, தயவு செய்து சொல்கிறோம். வேணாம், மருந்து ஒழுங்கான மருந்தை கொடுங்க. இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மருந்து கண்டுபிடி சொல்லுங்கள். இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா முப்போகமும் பயிர் வைக்கலாம். ஏன்னா அந்த பேனுக்கு பயந்துனே சிலர் பயிர் வைக்கிறதே கிடையாது. அதுக்கு ஏன் மருந்து கண்டுபிடிக்க மாட்டேங்க? கண்டுபிடிச்சா விவசாயம் வளர்ந்துருவானா? கண்டுபிடிக்க மாட்டேங்க. அதான் உண்மைன்னு நினைக்கிறேன் நான். விவசாயம் வளர்ந்துட்டானா நீங்கள் அவன் பசுமையாக போகக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி தாலி இடத்துல அவன் கடங்காரன் ஆகிடணும். அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த பேனுக்கு உண்டான மருந்து நான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க தயவு செய்து.